முதலாவதா நம்ம பச்சை கொத்தமல்லி தழை, கோரியண்டர் லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்ம கடைகள்ல கிடைக்கும். அந்த பச்சை கொத்தமல்லி தழை வாங்கிட்டு வாங்க. அந்த கொத்தமல்லி தழையில ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழைய நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணணும்னா, ஒரு 2 டம்ளர் தண்ணிய ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கோங்க. இந்த ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லிய நல்லா ஃபைனா கட் பண்ணிருங்க. குட்டி குட்டியா நல்லா கட் பண்ணி, அதுல போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இந்த 2 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளரா ஆனதுக்கப்புறம், இந்த தண்ணிய காலையில ஒரு வாட்டி, திரும்பியும் மாலையில ஒரு வாட்டி, மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், ஒவ்வொரு முறையும் நீங்க புதிதா தான் ரெடி பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் காலையிலேயே நான் கொதிக்க வச்சுட்டேன், அத நைட்டு பயன்படுத்தலாமான்னா, கண்டிப்பா கூடாது. ஒவ்வொரு முறையும் புதிதாக நீங்க தயார் செய்து குடிக்கணும். இத நீங்க குடிச்சிட்டு வரப்ப, உங்களுடைய குருதி அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்புவதை நீங்க பார்க்கலாம்.